ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் அல்வா ரெசிபி பார்க்கலாம். ரெட் கலர் கேரட்டோ இல்லைன்னா ரெகுலர் கேரட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெகுலர் கேரட் தான் 1.25 கிலோ போல் எடுத்துட்டுருக்கேன். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலையும் எடுத்துட்டு துருவிக்கணும். துருவின கேரட் 8 கப் அளவுக்கு வந்தது. இப்போ ஒரு அடிகனமான பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் துண்டங்களெல்லாம் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு துருவின கேரட்டை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கணும். 5 நிமிஷம் போல் வதங்கினதும் காய்ச்சின பால் 2 கப்பு விட்டுக்கணும். பால் அளவு கேரட்டை நல்லா வேக வைக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் தேவைப்பட்டால் இன்னொரு கப்பும் விட்டுக்கலாம். பாலை சேர்த்ததும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பேனை மூடி வச்சு 15-20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ பேனை திறந்து அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கணும். கேரட் நல்லா வெந்தும் பால் முழுக்க நல்லா வற்றி போகிற அளவுக்கு வந்ததும் சர்க்கரை 2 கப்பு சேர்க்கணும். கேரட் துருவல் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு 1/4 பாகம் கட்டாயமாக சர்க்கரை சேர்க்கணும். இங்கே நான் 8 கப்பு துருவல் எடுத்துன்றதுனால கோபுரமாக 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த அளவு சர்க்கரை கரெக்டு டேஸ்ட்டாகவும் திகட்டாமலும் இருக்கும். சர்க்கரை நல்லா இளகி கரைஞ்சி கெட்டியானதும் ஏலக்காய் பொடி சேர்த்து மேலாக 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கணும். இப்போது வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம் துண்டங்களையும் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் சுவையான கேரட் அல்வா ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.